சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோட்கான ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் விக்ரமுக்கு ஐஸ்வர்யாவை தான் யாருன்னு தெரியல அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட் சரவணனே விக்ரமுக்கு யாருன்னு தெரியாது. ஸ்வேதாவுக்கு கல்யாணம் ஆன விஷயத்தையே விக்ரம் மறந்துருப்பார். இன்னொரு பக்கம் விக்ரமுக்கு மகாவை பார்க்குற மாதிரி ஒரு கனவு வருது. ஆனால் மகாவோட முகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே அவரோட கனவு முடிஞ்சிடுது. இதனால இந்த மகா யாரு, அவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விக்ரம் ரொம்ப ஆர்வமாக இருக்க அவர் பேக்கில் இருந்த தாலியை பார்க்குறாரு. இது யாரோடதுன்னு தெரியலையே அப்படின்னு அந்த தாலி எடுத்துக்கிட்டு நேராக நந்தினி கிட்ட அம்மா உங்களுக்கு மகான்ற பேரில் யாரையாச்சும் தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே நந்தினி என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்ருக்க அந்த தாலி எடுத்து காமிச்சு இந்த தாலி யாரோடதுன்னு தெரியுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. நந்தினி அமைதியாக நின்றுட்டுருக்க அந்த சமயம் பார்த்து இன்ஸ்பெக்டர் செல்லம்மா அங்கே என்ட்ரி கொடுக்குறாங்க. சிவா நந்தினிக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. அப்போது நந்தினி விக்ரம் என்னோட அக்கா பையன், அவன்கிட்ட கோடிக்கணக்கான சொத்து இருக்குது, அந்த சொத்தெல்லாம் என்னோட பேருக்கு மாறணும். அப்படி மாறணும்னா விக்ரம் மகா 2 பேரையும் கொலை பண்ணணும். நீ எனக்கு உதவி பண்ணனா 2 பேரையும் ஒரே சமயத்தில் போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு கேட்க அப்போது சிவா அதுக்கு சரின்னு சொல்கிறாங்க. அப்போது நந்தினி நீ இதுக்கு ஹெல்ப் பண்ணுனா நான் உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்ல அப்போது சிவா நான் பணத்துக்காக எதையும் பண்ணுறவன் கிடையாது, ஆனால் கௌரவத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். எனக்கு அந்த விக்ரம் மகா 2 பேரும் ஒன்றா சேரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரவணன் சிவாவுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. அப்போது மகா தான் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. சரவணன் சிவா தான் பேசுகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு சிவா நான் உன்னோட நம்பருக்கு என்னோட தங்கச்சி ஃபோட்டோவையும் அவளோட ஹஸ்பண்ட் ஃபோட்டோவையும் அனுப்பியிருந்தேன்ல, இப்போது காணாமல் போன விக்ரம் வீட்டுக்கு வந்துட்டார். இப்போது என் தங்கச்சியை பற்றி தான் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியல, நீ கொஞ்சம் அந்த ஃபோட்டோவை பார்த்து என் தங்கச்சியை பற்றி விசாரித்து சொல்கிறியா அப்படின்னு சொல்ல உடனே மகா அந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதை பார்த்ததுமே மகா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.